வணக்கம் ஜிஎஸ்பாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு கார் ரிவ்யூ எபிசோடுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணிகிட்டே வரோம். அதில் மக்கள் கேட்டுகிட்டே இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகி கொஞ்ச நாள் ஆச்சு, பட் ரிவ்யூ பண்ண முடியல. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷனுங்க. நல்ல ஒரு ரியர் சீட் ஸ்பேஸ், லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். அதேமாதிரி அண்டர் த்ரீ சப்போர்ட்டும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு கம்ஃபர்ட் எதிர்பார்க்குற ஒரு ஆள், என்னோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9,00,000 துவங்கி உங்களுக்கு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17,00,000 வரைக்கும் இருக்குது. பேசிக்காக வேணும்னா 9,80,000 துவங்குது. அந்த வேரியன்ட் போகலாம். இல்லை எனக்கு வந்து லக்ஸூரியஸாக கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் பேக்டாக வேணும்னா ஒரு 17,40,000 வரைக்குமே இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் வருது. அப்படி இருக்கக்கூடிய வாகனம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிட்ரானோட அந்த பசால்ட் கூப்பே எஸ்யூவிங்க. டாடா கர்வ் வரதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக சிட்ரான் நிறுவனம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹைப் கிடைச்சாலும் அந்த நம்பர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது. ஏன் இதுக்கு வேறு ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்கா? ஏன் பீப்புள் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க? இல்லை ஒரு வேளை அண்டர் ரேட்டடாக இந்த ப்ராடக்ட்டை வச்சிருக்கோமோ அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆன் ரோட் ஒரு 9.8லேருந்து 17 வரைக்குமே பட்ஜெட் இருக்குது. பட் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கான ப்ராடக்டாக இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்தராக போய் இந்த சிட்ரான் பசால்ட்டோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாமா இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ப்ராடக்ட் போகலாமா அப்படின்ற முடிவுக்கு வரலாம். எப்போவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி பற்றி பேசுவோம். இங்கே 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாக வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. பாரத் என்கேப்பில் இந்த ப்ராடக்ட் 4 ஸ்டார் என்கேப் ரேட்டிங்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் வைஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. 1240 கிலோகிராம் இந்த ப்ராடக்டோட கர்வ் வெயிட்டாக இருக்குங்க. ஸோ சிட்ரான் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ரீதியாக நல்லா தான் பேக் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய என்ஜின் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் MPFI டர்போ பெட்ரோலுங்க. ஸோ அதை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். 1.2 லிட்டரில் 3 சிலிண்டர் MPFI டர்போ பெட்ரோல் என்ஜின். இதோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா 109 பிஹெச்பி. உங்களுக்கு டார்க்கை பொறுத்த வரைக்கும் 205 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குங்க. 205 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ஃப்ரம் 1.2 லிட்டர் பெட்ரோல் அப்படின்றப்போ தாராளமான ஒரு டார்க் அவுட்புட்டை நீங்கள் இதில் எதிர்பார்க்க முடியும். இந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு மீதம் விஷயங்களை சொல்கிறேன். என்னடா NVH லெவல்ஸ் வந்து இதை வச்சு வாட்டர் லெவல் செக் பண்ணலேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நாம் இன்றைக்கி வந்த டைமில் ரொம்ப அவசரமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்க. அதனால் அதை வச்சு செக் பண்ண முடியல. பட் ரிஃபைன் லெவல்ஸ்னு நீங்கள் பேசுகிறப்போ நாய்ஸ் ஸ்லைட்டாக இருக்குது, வைப்ரேஷன் வந்து லைட்டாக ஃபெல்ட் ஆகுது. உள்ள கேபின்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக அது இன்க்ளூட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பட் என்ஜின் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ரம்பல் உங்களால் பார்த்துருக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த மேலே இருக்க கப் நகர்ந்துச்சு, காரணம் அது சரியாக ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கு. கீழே இன்சுலேஷன்லாம் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவெல்லாம் எதுவும் இல்லை. இன்சுலேஷன் NVHக்கு வந்து அந்த டயரில் அந்த லைனரில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. அது வேணால் நடந்திருக்கு. சரி ஃபைனுங்க. இந்த இன்ஜினோட மைலேஜ்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 to 12 அப்படின்றது ரியல் டைமில் எடுக்க முடியும். உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் அல்லது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஏசியன் சோஸ்ட் அந்த ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே இன்சுலேஷன் கிடைக்குது. சரி வாங்க எக்ஸ்டீரியர் பற்றி பேசலாம். வாகனத்தோட முன் தோற்றம்னு பார்க்குறப்போ ஒரு சங்கியான டிசைனுங்க, கொஞ்சம் ஒரு யூனிக்கான வேலை தான் வந்து சிட்ரான் நிறுவனம் எடுத்து போயிருக்காங்க. சென்டரில் வந்து அவங்களோட அந்த பூமரங் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு லோகோ குரோம் இன்சர்ட்ஸ் வர கிடைக்குது. ஒரு வைடான ஒரு ஆடாமுங்க, அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் போயிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிப் பிளேட் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 180 mm கொடுத்துருக்காங்க. டீசெண்டாக இருக்குங்க. சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஓரியன்டாக இருக்கிறனால நீங்கள் ஏதாவது பெரிய பாத்ஹோல்ஸ் இல்லை ஸ்பீட் பிரேக்கர்ஸில் போகிறீங்கன்னா மட்டும் அந்த லெஃப்ட் ஆர் ரைட் மவுண்ட் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் நமக்கு LED ப்ரொஜெக்டர் செட்டப்புங்க. DRLs உங்களுக்கு தெரியுதுங்களா? கீழே வந்து நமக்கு ஃபாக் லேம்ப் வந்து ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் ஹாலஜனில் ஃபாக் லேம்ப்ஸ் கொடுக்குறது. சிட்ரான் பசால்ட் பொறுத்த வரைக்கும் 2651 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பே லேவரில் முடிஞ்சிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேங்க. இந்த ப்ராடக்ட்டை மற்ற ப்ராடக்ட் கூட கம்பேர் பண்ணி டைமென்ஷன் ரீதியாக இது எந்த அளவுக்கு வந்து பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றத காமிச்சு கொடுக்குறேன். டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா 205, 60, 16 போயிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்னு ரியல் ரம் பிரேக் போயிருக்காங்க. சஸ்பென்ஷன் பற்றி நான் பேசுகிறேன். உங்களுக்கு டியூல் டோன் அலாய்ஸில் தான் வடிவமைப்பு நடந்திருக்கு. என்ன டயர் போட்டிருக்காங்க? சியட்டில் செக்யூரா டிரைவுங்க. சத்தம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பார்த்து சுதனமாக வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்கில் தான் லைனர்ஸ் போயிருக்காங்க. ஓஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருப்பது உங்களால் பார்க்க முடியும். இந்த மிரராக இருக்கட்டும், வெளியில் இருக்கக்கூடிய இந்த கன்சோலாக இருக்கட்டும், உங்களால் மோட்டரைஸ்டாக அட்ஜஸ்ட் பண்ணக்க முடியும். ஸோ அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். சிட்ரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் பயன்படுத்திருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸோட ரேட் வந்து ரொம்ப கம்மி. நம்ம சப்போஸ் ஏதாவது டேமேஜ் ஆகுதுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுற காஸ்ட் கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு டிசைன் அண்ட் இன்ஜினியரிங்குள்ளே போயிருப்பதாக சொல்லியிருக்காங்க. பட் இதை பற்றி என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு ஃப்ளாப் டைப் டோர் ஹேண்டல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.
டோர் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு டீசெண்டான தட் உணர்வு இருக்குது. டே லைட் ஓப்பனிங்ஸ்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட் உருவாகுது. பட் உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒயிட் தீமில் போயிருக்கிறனால பெருசாக கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வை உள்ளே கொடுக்காதுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. சாவியை பொறுத்த வரைக்கும் ஒரு லாக்கு அன்லாக் இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன் தான் கிடைக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் கீ வந்து ஃப்ளிப்டாக இருக்குது. சஸ்பென்ஷன் பற்றி பேச ஆரம்பிக்கலாங்க. இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மேக் பர்சன் ஸ்ட்ரெட்டு, ரியரில் வந்து ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க. காயில் ஸ்ப்ரிங்ஸோட தான் கிடைக்குது. இந்த டேம்பர் கேலிபரேஷன், சஸ்பென்ஷனோட கேலிபரேஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுளான ஒரு ரைட் கொடுக்குது. எந்த விதமான பாத் கோட்ஸில் நீங்கள் விட்டு எடுத்தீங்கனாலும் வண்டி பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் அப்சர்வ் பண்ணி உள்ள கேபினில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸை வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்குது. அதனால தான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான டிரைவ், வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, ஒரு 60 வயசு தாண்டி இருக்காங்க, அவங்க வந்து அழுங்காமல் குழுங்காமல் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கார் ஒரு ப்ரிஃபரன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு வேலிட் ரீசன் இந்த காரை பொறுத்த வரைக்கும். இப்போ ரியரில் நமக்கு ஒரு டீஃபக்கர் கொடுத்துருக்காங்க. வைப்பர்ஸ் எதுவும் கிடைக்கலங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் உள்ள இன்டெகிரேட் ஆகிருக்கு. மேலே வந்து ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்ப் ஆண்டனா உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். டெயில் லேம்ப் கிளஸ்டர் பாருங்க, இப்போ க்ளோ ஆகும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்இடி மாதிரி போகல, ஒரு ஹாலஜன் தான். உள்ள நீங்கள் க்ளோ ஆனப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு லே ஓவர் பண்ணியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு உள்ள போகிறப்ப காமிக்கிறேன். ரொம்ப பிரமாதம்லாம் சொல்ல முடியல, பாருங்கள் நான் காமிக்கிறேன். சிட்ரான் பசால்ட்டோட பூட் ஸ்பேஸுங்க உங்களுக்கு 470 லிட்டர். நல்ல ஒரு பெரிதான பூட் ஸ்பேஸ், ஏகப்பட்ட திங்ஸை வச்சுக்க முடியும். லோடிங் லிப் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு வைடான பூட்டுங்க. உங்களுக்கு பார்சல் ட்ரேவுமே கிடைக்குது. லைட்லாம் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா உள்ள ஒரு லைட் போட்டிருக்காங்க ஒன்று உள்ள எல்இடியில். கீழே 185 65 15 ஒரு ஸ்டெப்னி டயர்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கிடையாது, உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் தான். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் அந்த நான் சொன்ன எல்இடி லைட்ஸ். டோர் பேட்ஸ் ரியரில் வந்து உங்களுக்கு பவர் விண்டோஸ் தான். ஆப்வியஸ்லி உங்களுக்கு பியானோ பிளாக்ல ஒரு கன்சோல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு சாஃப்ட் டச்சில் உங்களுக்கு லெதர் பேடிங்கோட கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில். இதெல்லாமே அந்த ஹாட் பிளாஸ்டிக் தான். ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் உள்ளே வச்சுக்க முடியும். சிட்ரான் பசால்ட்டோட ரியர் சீட் ஸ்பேஸுங்க, எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி. நீங்கள் பாருங்கள், உள்ளே வந்து உட்காந்துட்டோம். இப்போது லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸுங்க இங்கே பாருங்கள், நல்ல தாராளமான ஒரு இடங்க. ஸோ அப்படின்றப்போ இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்க போது. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்கூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது என்னோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் பாருங்கள், காலை மடக்கி வச்சிருக்கிறப்போ கண்டிப்பாக எந்த காராக இருந்தாலும் பிரச்சனை இருக்கும். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. பட் காலை நீங்கள் நீட்டி உட்கார்றீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. இந்த அண்டர் தை சப்போர்ட் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் கார் போகிறப்ப அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. மேனுவல் வச்சுருக்கவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, ஒரு நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் இங்கே பார்க்க முடியுது. இன்னுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறப்ப இன்னும் பெட்டராக இருக்கும். கால் கொஞ்சம் நீளமாக இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஹெட்ரெஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு இந்த ஹெட்ரெஸ்ட்லாம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு சில ப்ரீமியம் காஸ்ட்டில் தான் பார்க்க முடியும். இதில் கொடுத்துருக்காங்க. ஹெட் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டிமைஸ்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஹெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா கூப்பே கார்களில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் தான். இங்கே பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 5 அடி கிட்ட இருப்பேன். எனக்கே வந்து தலை உரசுது. 6 அடிலாம் எனக்கு தெரிஞ்சு சாஞ்சு உட்கார வாய்ப்பே இல்லைங்க. இப்படி உட்காடுறீங்க அப்படின்னா வேணால் ஒரு 6 அடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும். தெரியுதுங்களா? இங்கே ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கிடைக்குது 2 கப் ஹோல்டர்ஸோட. லம்பா சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்டிமைஸ்டாக இருக்குது. உட்கார்றேன், எனக்கு கரெக்டாக அந்த முதுகு தண்டுவலத்துக்கு கரெக்டான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஷோல்டருக்குமே ஆப்டிமைஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. 2 அடல்ட் அப்படின்றது கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். 3 அடல்ட் சிரமம் தாங்க. ஹம்ப் பாருங்க, கொஞ்சம் பெரிதான ஹம்ப் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், 2வது நடுவில் உட்கார பேசஞ்சருக்கு கொஞ்சம் அது தொந்தரவாக இருக்கும். ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் 2 அடல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏசி வென்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளோயர் கண்ட்ரோலோட கிடைக்குது. கீழே யூஎஸ்பியில் டைப் ஏ சார்ஜஸ் 2 போட்டிருக்காங்க. இது மூவபிள் ஆர்ம் ரெஸ்ட் தாங்க. அது வந்து நான் முன்னாடி போகிறப்ப உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே ஹாலஜனில் ஒரு கேபின் லாம்ப் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? டேஷ்போர்ட் லேஅவுட்னு பார்க்கும்போது ஒரு 10+ இன்ச்சஸ்ங்க இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இங்கே லேஅவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் கைண்ட் ஆஃப் ஒரு பிரான்ஸ் லேஅவுட், அதுக்கப்புறம் ஒரு சில்வர் லேஅவுட், அப்புறம் திரும்ப வந்து ஒயிட், இப்படி தான் போயிருக்காங்க. மல்டிபிள் பேன்ஸ் இருக்குது. ஷட் லைன்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு உணர்வு கொடுக்கல. ஏசி வென்ஸுமே வந்து நல்ல குவாலிட்டியில் தான் போட்டிருக்காங்க. இந்த சைடில் இருக்கக்கூடிய இது மட்டும் தான் ஃப்ரெஜைலாக இருக்குது. ஆல்ரெடி உடஞ்சி தான் கிடக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். க்ளவ் பாக்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு கை உள்ளே போகுது, அந்த அளவுக்கு அகலம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டெப்த்தான ஒரு க்ளவ் பாக்ஸ். கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி கிடைக்கல, கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் தாங்க கிடைக்குது. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் டாப் ஆஃப் த லைன் போகிறப்பவாது கொடுத்துருந்துருக்கலாம். பட் அது மிஸ் அவுட் ஆகுது. வேனிட்டி மிரர் டிரைவருக்கு கிடைக்கல, டிரைவருக்கு மட்டும் இங்கே மட்டும் கிடைக்குது. அதாவது கூட வர பேசஞ்சருக்கு மட்டும் கிடைக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஹாலஜன் லேம்புங்க. இந்த கன்சோல்லாம் தான் ரொம்ப பழைய கன்சோல். அது ஒரு இந்த டிசைன் எலிமெண்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓல்ட் ஸ்கூலாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. 10.2 இன்ச்சில் ஒரு இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ்ஸாக நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ஆடியோ குவாலிட்டி நான் எஃப்எம்ல ப்ளே பண்ணுறேன், கேளுங்க.
ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு, இம்ப்ரெசிவாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி காமிச்சு கொடுக்குறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த ரிவர்ஸ் கேமரா விழுகுது. பாருங்கள் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. கண்டிப்பாக இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாங்க. அடாப்டிவ் கெயில் லென்ஸும் கிடையாது. ஏசியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்குவல் ஃபங்க்ஷனோட ஒரு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. அதோட த்ரோலாம் உண்மையுமே நல்லா இருக்குங்க. ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டிருக்க ஸ்விட்சஸ்லாம் வந்து உண்மையுமே குவாலிட்டி வந்து ஓகேவான ஒரு உணர்வை கொடுக்குது. ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷனுங்க. அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி டைப்பே, கீழே வந்து ஒயர்லெஸ் சார்ஜர், 2 கப் ஹோல்டர்லாம் போட்டிருக்காங்க. எம்ஐடி கிளஸ்டர் பாருங்கள், ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் எம்ஐடி யூனிட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு குட்டியான கிளஸ்டருங்க, பட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் நம்மளால் பார்த்துக்க முடியுது. அதிலெல்லாம் குறைகள் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இந்த மெனுங்க, அந்த உள்ளே இருக்கக்கூடிய கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, எம்ஐடி கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மெனு, அதுக்கான ஸ்விட்சஸ் டாகல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கிடைக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் காணவில்லை. மேக்ஸ் வேரியன்ட், டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட், ஆனால் க்ரூஸ் கண்ட்ரோல் நாங்கள் கொடுக்க மாட்டோம். பிரமாதமான விஷயம். ஸ்டேரிங் பாருங்கள், டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா டில்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் கிடைக்கவில்லை. க்ரூஸ் கண்ட்ரோலே கொடுக்கல, நாங்கள் டெலஸ்கோபிக் கொடுப்போமா என்ன? ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க. ஓஆர்விஎம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப் ஜாய்ஸ்டிக் இங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டமுக்கு, அதுக்கப்புறம் ஹெட்லாம்ப் லெவலருக்கு கீழே வந்து திருவர் மாதிரி போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? அந்த காலத்தில் ஆக்சுவலாக மாருதி கார்களில் வந்து ஓல்ட் ஸ்கூல் கார்களில் இந்த மாதிரி வருங்க, நல்லாயிருக்கும். அதே தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பாரம்பரியத்தை எடுத்து வரணும்னு நினச்சாங்களா என்னென்னு தெரியல. அநியாயமாடாடே. டெட் பெடல் இல்லைங்க, ரெஸ்ட் பெடல் கிடையாது. ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங் பெர்மனெண்ட்டாக இருந்தாலும் ஒரு டெட் பெடல் கொடுத்துருந்துருக்கலாம். சீட் ஹைட் அட்ஜஸ்டர் நமக்கு கிடைக்குது. ஒரு லெதரைட் அப்ஹோல்ஸ்டரியில் தான் போயிருக்காங்க. அண்டர் தி சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கால் வைக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருந்திருக்கலாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ரியரில் இருக்கிற அண்டர் தி சப்போர்ட் ஃப்ரண்ட்லையும் கொடுத்துருந்தா சிறப்பாக இருந்திருக்கும். காலை மடக்கி வச்சு பின்னாடி அந்த சைடில் இருக்கிற கோ பாசஞ்சர் வரப்போ கொஞ்சம் வந்து மிஸ் அவுட் ஆகும். காலை நீட்டுனாலும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகுது, பெட்டராக இருந்திருக்கலாம். லம்பார் சப்போர்ட் கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா லம்பார் சப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு டீசெண்டாக இருக்குது. ஷோல்டருக்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணியிருக்காங்க. ஏதாவது பாடி ரோல் ஆகுது, நம்ம டப்புன்னு ஒரு கார்னர் எடுக்கிறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா பிடிமானத்தை கொடுக்கும். ரொம்ப மோசம்லாம் இல்லை. போனட்டோட விசிபிலிட்டி கேட்டிங்கன்னா எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ப்ராப்பராக ஜட்ஜ் பண்ணி எடுத்து ஓட்ட முடியும். நல்ல கிளியரான ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. இது வந்து பிளைண்ட் ஸ்பாட்லாம் ஒன்றும் கிரியேட் பண்ணலாங்க அந்த ஏபிஎல்லை பொறுத்த வரைக்கும். எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸ் கிடைக்குது. ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன்லாம் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாங்க. அதுக்கான ஸ்பேசிங் இந்த டோர் பேக்கெட்ஸில் எடுத்துக்க முடியும். கூடவே நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கு இடமும் இருக்குது. சிட்ரான் பசால் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்க்குறப்போ நிறைய இடத்துல காஸ்ட் கட்டிங் நடந்திருக்கு. பட் அவங்க வந்து அந்த லக்ஸுரியஸ் கம்ஃபர்ட்டை வந்து ரியர் சீட்டில் இருக்கிற உள்ள பேசஞ்சருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்க. நீங்கள் பர்சனலாக அந்த சிட்ரான் பசால் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த ப்ரைஸுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம், வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு உணர்வுங்க. அதே மாதிரி மேனுவல் வேரியண்ட்டுக்கும் அந்த ரியரில் அண்டர் தி சப்போர்ட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம். என்ஜின் பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல ஒரு டிரைவபிலிட்டி கொடுக்கும். சஸ்பென்ஷன் வந்து சொல்லவே வேண்டாம், அவ்வளோ மெச்சூர்டாக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் தான் வச்சிருக்கு. பிளாஸ்டிக் சார் குவாலிட்டி டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த ப்ரைஸுக்கான ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா இது டென்டேட்டிவ்லி ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதுங்க. அப்படி பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அடுத்து சர்வீஸ் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 to 6000 இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. சதச்சிர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.